ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான 7வது வாரத்தோட லாஸ்ட் ஓட் ரிசல்ட்ஸாக பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நேற்று நிறைய சம்பவங்கள் அனுப்பிச்சு அதில் வந்துட்டு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக வந்துட்டு திவ்யா அண்ட் சாண்ட்ராவை வந்து தேர்ந்தெடுத்திருந்தாங்க. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உண்மையிலேயே ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவங்க 2 பேர் தானா, இல்லைங்க இவங்களும் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் யாரும் சொல்வீங்க? என்ன கேட்டிங்கன்னா 2 பேரும் ஓகே தான், பட் இன்னும் இருக்காங்க லிஸ்ட்டில், நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி எவிக்ஷன் வந்துட்டு வரப்போகிறது. இதில் டபுள் எவிக்ஷன் வேண்டுமா, சிங்கிள் எவிக்ஷன் வேணுமா? நான் அப்டேட் வந்தோடனே உங்களுக்கு கொடுக்குற மேக்ஸிமம் டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி தான் நியூஸஸ் வருது. அதேமாதிரி இந்த வாரம் யார் வெளியே போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றத அந்த நேம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ வாங்க அந்த அனலைசஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பற்றி நம்மளுடைய திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,24,270 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.52. ஸோ திவ்யா நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டியாளர் தான், அது மாற்றுக்கட்டே கிடையாது. பட் கொஞ்சம் தலைக்கணம் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த தலைக்கணத்தால் வந்து அடுத்தவங்க பேசுகிறத கேட்குறத கொஞ்சம் மறுக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து விக்ரம சரியான ஒரு நோஸ் கட் பண்ணாங்க. என்னென்னா பிக் பாஸ் வந்துட்டு இவர் கொடுக்கப்பட்ட வேலை என்னென்னா மேற்பார்வையாளர் வேலை கொடுக்க சொல்ல, அவங்க பண்ணுறத கரெக்டாக பண்ணுறாங்கன்னா பார்க்க சொன்னாங்க. ஒரு இடத்துல வந்து அவர் என்ன பண்ணுறாரு, சரி இங்கே பண்ணது போதும் வெசுலாஷியம் பண்ணுங்கள் அப்படின்னோட செம்மையாக நோஸ் கட் பண்ணாங்க. உங்களை வந்து சூப்பர்வைசிங் தான் பண்ண சொன்னாங்க, உங்களை வந்து தலையாலாம் பண்ண சொல்லணும்னு அவர் சாரிங்கன்ட்டார். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்டாக பேசக்கூடிய திறன்லாம் இருக்குது. ஆனால் அடுத்தவங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் பண்ணிட்டாங்கன்னா பத்திரகாளியாக மாறிடுறாங்க. அதை அவங்க வந்துட்டு பண்ணணும், கம்மி பண்ணணும். இல்லைனா வந்து யாருமே இவங்ககிட்ட வந்து நெருங்கி பழக மாட்டாங்க, பயப்படுவாங்க. 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,14,221 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.42. ஸோ ரொம்ப கஷ்டம் தான் இவங்களுடைய பிக் பாஸ் ஜேர்னி. ஏன்னா ஸ்டார்டிங் வந்து நிறைய ஹேட்டர்ஸை வந்து வச்சுக்கிட்டு இப்போ வந்துட்டு எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் வெளியே மக்கள் சப்போர்ட் ஓரளவுக்கு இப்போ கூடினாலும் உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்துட்டு அவங்க மேலே நிறைய பேர் வஞ்சன்ஸில் இருக்காங்க. குறிப்பாக கமருதீனும் அரோராவும் சேர்ந்து இவங்களை வந்து அந்த இரிட்டேட் பண்ணுற விஷயங்கள் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. அதேமாதிரி இவங்களை பற்றி வந்துட்டு அரோரா வந்து அநியாயத்துக்கு வந்து கமருதீன்கிட்ட போட்டு கொடுக்கறது ரொம்ப கேவலமாக இருக்குது. ஆனால் விஜய் பார்வதி அரோரா பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அரோரா அளவுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா இப்போ சமீப காலமாக பற்றி அரோரா பற்றி பேசுகிறதே இல்லை. ஆனால் அரோரா எங்கே பார்த்தாலும் விஜய் பார்வதியை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. ஆனால் இவங்க வந்துட்டு இப்போது இந்த சாண்ட்ரா அண்ட் திவ்யா டீமுக்குள்ளே வந்து ஒரு ஐக்கியமாயிட்டு அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நம்மளோட கருத்து என்னென்னா, தயவு செஞ்சு கமருதீனை நம்பாதீங்க. நம்பினீங்கன்னா உங்களோட கேம் தான் ஸ்பாயில் ஆகும், உங்களுடைய மனதும் ஸ்பாயில் ஆகுன்றது நம்மளோட கருத்து. ஏன்னா அவர் வந்துட்டு உண்மையாக இவங்களை லவ் பண்ணுறவராக இருந்திருந்தால் அரோரா சொல்கிற எல்லா விஷயத்தையும் நம்புற மாதிரி நடிக்க மாட்டார். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 1,04,154 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.33. என்னதான் விக்ரம் வந்துட்டு நம்ம காலையிலும் பார்த்துருப்போம் மார்க் பண்ண மாதிரி பிரஜனுக்கு பதில் சொல்லியிருப்பார். வேறு வழி கிடையாது, ஏன்னா அவர் அந்த பக்கம் வந்துட்டு திட்டிகிட்டு இருக்கார். லாஸ்ட்டாக வந்து சாண்ட்ராக்காக அந்த பவுலில் வந்துட்டு பிரியாணியை போட்டு எடுத்து வந்தார். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அதுவும் இல்லாமல் பிரஜன் கிட்ட சொல்லியிருப்பா, அவங்க என்னை பார்க்கும்போது நான் கோவப்படுற மாதிரியே பார்க்குறாங்க அப்படின்போது வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. அது வந்துட்டு உண்மையிலேயே அந்த மனசை நம்ம பாராட்டணும். ஆனால் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துட்டாரோ பிக் பாஸ் சொன்ன விஷயங்களை. அவர் சூப்பர்வைசிங் மட்டும் தான் பார்க்க சொன்னாங்க. ஆனால் இவர் ட்ரீட் பண்ண விதங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் ஓவராக இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மேற்பார்வையாளர் அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு, அவங்க பேசுகிற இடத்துக்குலாம் வந்து பர்சனலாக பேசுகிற இடத்துக்குலாம் போயிட்டு பாட்டு பாடுற மாதிரி இரிட்டேட் பண்ணதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் விக்ரம். அதனால தான் அவருக்கு கெட்ட பேரும் வந்துட்டுருக்கு. 4வது பேஸ் பார்த்தீங்கன்னா சபரி இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 73,395 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.98. சூப்பரான சபரி எப்பயுமே தங்கமான ஆள். எப்போனா முன்னாடி ஃபஸ்ட் வீக் 2வது வாரம். இப்போ பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோட அந்த தரத்தை இழந்து உண்மையிலே பார்த்தா இப்போ வந்து தங்கம் இல்லை பித்தளையாக மாறிடுச்சு. ஏன்னா முன்னாடி வந்து தங்கமுலாம் பூசி வந்து நம்மளை ஏமாற்றிருக்காப்புல. அதை வந்துட்டு ஒரு நாள் வந்து நம்ம கலையே அழகாக சொன்னார், இவர் வந்து ஏமாத்துற சார், இவருக்குள்ளே நிறைய கோபங்கள் வரும், கிரியா அப்படின்ற ஒரு யோகா வச்சு நம்மளை ஏமாத்துறாருனார். அப்போ நிறைய பேர் வந்து சிரித்தாங்க, இவர் வேறு லூஸ் தரமாக வளரிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ பாருங்கள் அவங்களுடைய விஷயங்கள் அவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். அப்போது வந்து கலை ஒரு தரமான ஒரு அனலைசர்ன்றதை ப்ரூவ் பண்ணிட்டாப்புல. அதே மாதிரி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை ரொம்ப மோசமாக வந்து கொடுக்குறாரு. நாமினேஷன் இருந்தாலும் அதில் சொதப்புறது, அதே மாதிரி பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் சொதப்புறது, உங்களோட காம்படிட்டர் யாருன்னா ரம்யான்னு சொல்லி சொதப்புறது, காலையில் ஹீரோ யாருன்னா சம்மந்தமே இல்லாமல் அரோரான்னு சொல்கிறது. இப்போ ரத்தின சுருக்கமாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வரதா வந்துட்டு விஜய் பார்வதியை கலாய்க்கிறாரு, ஏன் ரத்தின சுருக்கமாக சொல்லலைன்னு. இவரு பார்த்தீங்கன்னா எலாபரேட் பண்ணிட்டு போகிறாரு. ஏன்னா விஜய் பார்வதி அங்கே ஸ்கோர் பண்ணிட்டாங்களாம், இதான் வந்து இவர் பீட் பண்ணணுமா? இப்படி இருந்தால் எப்படி உருப்படுறது? 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 69,014 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.51. இருக்கிறதுலேயே ஒஸ்டஸ்ட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அரோரா மட்டும்தான். அவங்க சொல்கிறாங்க கமருதீன் கிட்ட,
எனக்கு வந்து தெரியும், நாம் வந்து ஒருத்தர் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்போது அந்த இன்ட்ரெஸ்டான பர்சன் இன்னொருத்தர் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் எவ்வளோ வலிக்குன்னு எனக்கு தெரியும். அந்த கஷ்டத்தை நான் வந்து விஜய் பார்வதிக்கு தரமாட்டேன்னு கொஞ்சம் கூட வாய் கூசாமல் போய் பேசுகிறாங்க கமருதீன் கிட்ட. ஆனால் அவங்க பண்ணுற விஷயங்களும் கமருதீன் கூட சேர்ந்து பண்ணுற விஷயங்கள் எவ்வளோ இரிட்டேட் ஆகுது, எவ்வளோ இரிட்டேட் பண்ணுறாங்கன்ற விஷயங்களை வந்துட்டு தெரிஞ்சே பண்ணுறாங்க பாருங்க. அதான் கொடுமை. அது வந்துட்டு ரொம்ப, அதுவும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய இந்த பர்சனலாக இருக்கிற விஷயத்தை வந்துட்டு சொல்லி சொல்லி சிரிக்கிறாங்க. ஆனால் இவங்க அந்த ஆபாச குறியீடு அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இவங்க பண்ணது தப்பு தான். ஆனால் அது எவ்வளோ பெரிய அடி வாங்கினாங்க சரிங்களா. அதே மாதிரி என்னோடய பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லி விஜய் பார்வதி கலாச்சா அரோரா மணிக்கு ஒரு வாட்டி வந்துட்டு விஜய் பார்வதியை பற்றி அவங்களோட பர்சனல் பற்றி கேவலமாக பேசுகிறாங்களே, இது மட்டும் சரியா? இதையே வந்துட்டு விஜய் சேதுபதி கேட்க மாட்டுறாரு. அதான் கொடுமை. அதனால தான் அவங்களுக்கு என்னென்னா மண்டையில் கொம்பு முளைச்சி ரொம்ப ஓவராக ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. ஒரு நாள் ஆட்டம் கம்மியாகும். அதே மாதிரி இவங்களோட முக்கியமான குறிக்கோள் நல்லா யோட் பண்ணிக்கோங்க. முன்னாடி துஷார் கூட இருந்தாங்க, துஷாரோட கேம் ஒன்றுமே தெரியாமல் போச்சு. இப்போ கமருதீன் கூட இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க நீ வந்துட்டு 2 வாரம் இருக்கிறதுனால நாமினேஷனில் வரலன்னு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா 2 வாரமாக கமருதீன் எங்கே போனான்னு யாருக்கும் தெரியல. நல்லா நோட் பண்ணி பாருங்கள். முன்னாடி கமருதீன் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனால் இப்போது கமருதீன் ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டார். இப்போ அடுத்த வாரம் சப்போஸ் நாமினேஷன்ஸ்குள்ளே வந்தால் முன்னாடி வாங்கின ஓட்டு கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் அரோரா பின்னாடி கமருதீன் போனதுனால. 6வது பிளேஸ் பற்றினா கெமி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,655 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பற்றினா 6.6. ஸோ கெமியை பற்றி நான் ஒன்றுமே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. உண்மையிலே சொல்லப்போனால் இவ்வளோ நாள், அதாவது இந்த வாரம் முடிஞ்சால் கிட்டத்தட்ட 50 நாள் முடிய போகுது. இந்த 50 நாளுக்கு ஒருத்தான கண்டஸ்டண்ட்டாக கெமின்னு கேட்டிங்கன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் கிடையாது. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். 7வது பிளேஸ் பற்றின கனி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58,579 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பற்றி 6.37. ஸோ கனி திறமையான ஒரு போட்டியாளர் தான். அதே மாதிரி சமைக்கிற விஷயங்கள் அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஆனாலும் அவங்க மைண்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெஞ்சன்ஸ் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் வந்து செம்மையாக பேசியிருந்தாங்க. அதை நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். எனக்கே உறுத்துது என்னென்னா கெமிக்கு போய் நான் மெச்சூரிட்டியில் வந்து 3rd பிளேஸ் கொடுத்துன்றது. ஏன்னா இந்த வாரம் முழுக்க அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஊதி பெருசாக்கின மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொன்ன விஷயங்கள் பாராட்டுக்குரியது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த திரும்பவும் இந்த அன்புக்கு அங்கே வந்து ரீகெயின் பண்ணுறதுக்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. ரீயூனியன் பண்ணுறதுக்கே சிதறி போனதை ஒட்ட வைக்கிறதுக்கே ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. அது தேவையில்லாதது. கனி எப்போ அவங்களோட கேமை மாற்ற போகிறாங்கன்னு சத்தியமாக எனக்கு புரியல. அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு குட் புக்ஸில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்ப மட்டமாக தான் இருக்குது. அவங்கள படுத்தி சொல்லுங்கள். 8வது பிளேஸ் பற்றி நான் சாண்ட்ரா வந்துட்டாங்க. ஸோ இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு 56,168 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.11. சாண்ட்ரா வந்த புதுசில் ஃபஸ்ட்டு டாப்பில் இருந்தாங்க. ஓட்டில் தார்மாராக வந்துச்சு. 1,00,000 ஓட்டில் அசால்ட்டாக வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வெறும் 55,000 56,000 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. காரணம் அவங்களுடைய கேம் தான். அதேமாதிரி ரொம்ப மிரட்டுறாங்க, ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க, ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க. அது வந்து தப்பு. அதேமாதிரி வெளியில் வந்துட்டு அழுகிறதுக்கு அசிங்கப்படுறாங்க. முதல் அழுகிறதுக்கு அசிங்கப்பட்டாலே போச்சு. அழுக வேண்டியது அவளை தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் என்ன அசிங்கம் இருக்குது? அதை வந்துட்டு இன்றைக்கி திவ்யா அழுகிறாங்க. ஏய் இங்கே அழாது, அசிங்கப்படுத்தாதடி, உள்ளே போய் அழுகுன்றாங்க. அதுவே தப்பு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டூ மச்சாக பிஹேவ் பண்ணுறாங்க. திவ்யாவை நம்ம சொல்கிறதா, திவ்யா மாதிரி ஒரு 4-5 மடங்கு. நான் ஆல்ரெடி சொன்னது தான், வனிதா வெர்ஷன் 2.0 மாதிரி தான் வந்து இந்த இவங்க பண்ணிகிட்ருக்காங்க சாண்ட்ரா. அது தவறு. அதே மாதிரி இவங்க அறிந்தோ அறியாமலும் இவங்க பிரஜனை வந்துட்டு அவங்களோட கேமை கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பிரஜன் இருக்காப்புல. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 52,279 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.69. ஸோ பிரஜன் இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணியிருந்தேன், எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என்னென்னா நேற்றுமே சுபிக்ஷா ஒரு கேவலமாக ஒரு விஷயம் பேசியிருப்பார், சுத்தமாக பிடிக்கல. அதை நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்துட்டு என்ன தான் வந்து விக்ரம் அங்கே வந்து இரிட்டேட் பண்ணாலும் டக்குன்னு காலை காமிச்சது என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. அது ரொம்ப பெரிய தவறு. அதை விஜய் பார்வதியை வந்து டப்புன்னு காலை அப்படி காமிக்காதுன்னு நிறுத்தினாங்க. அது ஒன்று. இன்னொன்று வந்து அவர் கேட்குற விஷயமும் நியாயமானது. விக்ரம் வந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஒன்றா வந்துட்டாங்க, அது இவங்களுக்கு தான். அதே மாதிரி வந்து சும்மாவே இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கேம் விளாட்றாங்க அப்படி சொல்கிறதுலாம் வந்து தேவையில்லாதது. அது தெரிஞ்சு தானே பிக் பாஸ் அனுப்பிச்சிருக்காரு. இப்போ இவர் பேசுகிறது எப்படி இருக்குன்னா, நம்ம விஜய் கிட்ட வந்து விஜய் சேதுபதி வந்து அவரை வந்து இனிமேல் டியூன்னு கூப்பிடாத அப்படி சொன்னதுக்கப்புறம் இவர் போய் பிக் பாஸை வந்து கிராஸ் செக் பண்ண பார்த்தீங்களா, கிராஸ் வெரிஃபிகேஷன் அந்த மாதிரி இருக்குது விக்ரம் பண்ணுற வேலைகள். 10வது பிளேஸ் பற்றி நான் சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பற்றி நம்ம 52,147 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.67. சுபிக்ஷாவை பற்றி நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. கெமி எப்படியோ அதே மாதிரி தான் சுபிக்ஷா. என்ன 2-3 இடத்துல வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். 11வது பிளேஸ் பற்றி நான் வியானா வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஷாக்கிங் எவிக்ஷனாக வியானா தூக்கிடுவாங்கன்ற மாதிரி இருக்குது. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 51,885 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.64. ஸோ வியானா கண்டிப்பாக பெரிய டேஞ்சர் ஜோனில் தான் இருக்காங்க. அவங்கக்கிட்டேருந்து பெருசாக வந்து இது வரைக்கும் கேமும் வரலை. எப்படி சுபிக்ஷாவை சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் வியானாவும் இருக்காங்க. என்ன வியானா வந்து ஒரு சில இடங்களில் வந்து சூப்பராக பாயிண்ட்ஸ் எடுத்து வச்ச விஷயங்கள் தவிர்த்து பார்த்தா வியானா 0.
டாஸ்க்கில் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, எதுலேயுமே வந்து அவங்களோட விஷயங்கள் இப்போல்லாம் வந்து இல்லை, எல்லாமே எஃப்ஜேவை சார்ந்ததாகவே இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்களோட கேம் ஓவர்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எஃப்ஜே கூட யாரெல்லாம் ஒன்றா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் வெளியே போயிட்டே இருக்காங்க. ஆதரே தான் எக்ஸாம்பிள். அடுத்தது எனக்கு தெரிஞ்ச விக்கெட்டை வந்துட்டு வியானாவே இருக்க வாய்ப்பு இருக்குது. 12வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அமித் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 51,365 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.59. அமித் வந்துட்டு மேலே இருக்கிற வியானா, சுபிக்ஷா, இன்னும் வந்துட்டு கன்னியை சொல்ல முடியாது, கெமி, இவங்களெல்லாம் விட சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ட் தான் அரோரா. ஆனால் என்ன ஒன்று, அவங்களுக்குலாம் வர ஓட்ஸ் வந்து இவருக்கு வரல. மேபி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தான் வந்திருந்தா இவருக்கு ஒரு ஓட்டு வந்திருக்குமான்னு தெரியல. பட் இப்போ வந்துட்டு ஓட்டு இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கார். மேக்ஸிமம் அவர் கூட போகிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அம்மா ரம்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 51,360 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.57. இன்றைக்கி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஏன் அப்படின்னா பிக் பாஸ் கூப்பிட்டு, இது ஒரு டெலிவிஷன், இன்டர்நேஷ்னல் டெலிவிஷன், தயவு செஞ்சு கொஞ்சம் அழகாக ட்ரெஸ் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து ட்ரெஸ் பண்ணாங்க. ஸோ இது இவங்களுக்காக தான் சொல்லியிருக்காரு போல இருக்குது அங்கே பிக் பாஸ். ஸோ அதை வந்து இன்றைக்கி பண்ணியிருந்தாங்க. மற்றபடி இவங்களை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இவங்களும் கெமி, அதுக்கப்புறம் அரோரா, அதுக்கப்புறம் யாரை சொல்கிறது, வியானா, சுபிக்ஷா, இவங்கள மாதிரி ஒரு ஆளுங்க தான். எனக்கு தெரிஞ்சு ரம்யா இந்த வாரம் போகிறது நல்லது. ஆனால் போக மாட்டாங்களே. 3 வாரமாக இதை தான் நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம். பார்க்கலாம். இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9,19,492 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வாரம் டபுள் எலெக்ஷன் இருந்தால் யார் 2 பேர் வெளியே போகணும்னு நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.